இந்த யானையை தேய்ச்சி தேய்ச்சி என் கைதான் வெளுத்து போச்சு. தேய்ச்சி தேய்ச்சி யானை காலை தேய்ச்சிராத. அட போடா. இது நாம குளிப்பாட்டுறோமா இல்ல இது நம்மள குளிப்பாட்டுறதானே தெரியல. சார், வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? ஐ டோன்ட் நோ சார். அடி அடி நல்லா அடி. என்னையா இது? பாத்துமா தெரியல. இது பேர் தான் யானை. இங்க எதுக்கு வச்சு குளிப்பாட்டுறீங்க? வேற எங்க குளிப்பாட்டுறது? யானை குளிப்பாட்டுறதுக்கு பாத்ரூம் கட்டி வச்சிருக்கீங்களா? நல்லா தேய் நீ. பாருங்க, எங்க கிட்ட கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. முதலாளியோட வெவிக்கல வாஷ் பண்ணிக்கலாம்ங்கற பர்மிஷன் அக்ரிமெண்ட்ல இருக்கு. யாரா? யார் முதலாளி? தல எங்க முதலாளி? நான் ஆஃபுக்கு காசு வச்சிருக்கேன். நீங்க ஒரு ஆஃப் கொடுத்தா ஸ்டாப் இட் ஐ. விட மாட்டேன். திஸ் இஸ் பேட் பிஹேவிங். ஓகே லட்சுமி, தள்ளி what is this? கத்தாம கத்தாம சார், அது எனக்கு தெரியல சார். இவங்க யாருன்னு? some locals. I'm so sorry. very bad. Stupid idiot. அட சார், இது ஒண்ணு இங்கிலீஷ் மீடியத்துல உட்கார்ந்து படிக்கல. தமிழ்லயே பேசுங்க புரியும். Hey, country fellas, I am leaving. சார் ப்ளீஸ் சார். இங்க வர வரைக்கும் என்னோட மனசுல சேலத்திலேயே நம்பர்னு ஹோட்டலா நினைச்சிட்டு இருந்த இந்த ஹோட்டலை, அதனாலதான் மிஸ்டர் மோகனோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஹோட்டலை வாங்க நாங்க தயாரானோம். ஐ எம் சாரி சார். இது டேக் ஓவர் பண்றதுக்கு நீலா குரூப் தயாரா இல்ல. சார் ப்ளீஸ் சார். என்ன அங்கிள் இதெல்லாம்? எங்க அப்பா காலம் பூரா வெளிநாட்டுல கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கட்டின ஹோட்டல். என் அப்பாவோட கனவு இது. இந்த ஹோட்டல் இந்த மாதிரி நிலைமைக்கு போயிடுச்சுன்னா, என் அப்பாக்கு தெரிய வந்துச்சுன்னா மனசு உடைஞ்சு போயிடுவாரு. எவ்வளவு நம்பிக்கையோட உங்ககிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு. இத பாருமா, நீ பொறுக்கிறதுக்கு முன்னாடியே மோகன் சார் கூட நிழல் மாதிரி இருந்தவன்னா என்ன நீ சந்தேகப்படக்கூடாது. கடந்த ஒரு வாரத்துல நடந்த விஷயங்கள் தான் இது எல்லாமே. நம்மளுடைய பார் இவ்வளவு வருஷமா நஷ்டத்துல தான் ஓடிட்டு இருந்துச்சு. அதனாலதான் இந்த டைம் லீஸுக்கு விடலாம்னு முடிவு பண்ணோம். அட்வான்ஸ் வாங்காம தான் அக்ரிமெண்ட் எழுதுனது. நோட்ஸ் த பாயிண்ட். ஆனா அந்த அக்ரிமெண்ட்லயும் சம்பந்தப்பட்ட பார்ட்டியோடயும் சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. இந்த ஹோட்டலை எப்படியாவது ஒரு வழி பண்ணி அவனு கங்கணம் கட்டி உட்கார்ந்துகிட்டு இருக்கான் அவன். எதிர்த்த என்னையும் ரெண்டு கைய உடைச்சு இப்படி ஆக்கிட்டான். அந்த ஆளுக்கு நம்ம மேல ஏன் இவ்ளோ கோவம்? அதுதான் இந்த உலகம். நாம கனவுலையும் நினைக்காத சில பொணங்கள் தான் திடீர்னு நமக்கு எதிராவே மாறுவாங்க. அப்படித்தானே சார்? ஆமாமா. அவரோட பேர் என்ன? குமாரா. என்ன குமாரா? பேரு மட்டும்தான் கொஞ்சம் லோக்கலா இருக்கும். ஆனா செய்யற காரியம் எல்லாம் படு லோக்கலா இருக்கும். எனக்கு அவனை இப்பவே பார்க்கணும். நீ கூட்டிட்டு போய் காட்டியா? நீ போமா. வாங்க மேடம் வாங்க போ. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் தெரியலையே. கடவுள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எனக்கு உதவி பண்ணுது. இப்ப குமார் ரூபத்துல வந்து நமக்கு உதவி பண்ணிருக்கு. இவன் மூலமா நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கு. இவளை காலி பண்ணவும் ஹோட்டல சொந்தமாக்கவும். நீங்க இங்கேயே நில்லுங்க. நான் போய் அந்த நாய் இருக்கானு பாத்துட்டு வரேன். உங்க வீடு எங்க தல? இவன் கெட்ட கெட்டக்கு கூலிங் கிளாஸ் வேற. குறையெல்லாம் குடிச்சிட்டு போங்க. உனக்கு இன்னைக்கு இருக்குடா ஆப்பு. ஒரு மஞ்ச கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு அவன் அங்க பார் கவுண்டர்ல இருக்கான். ஓகே, நீங்களும் வாங்க. ஐயோ வேண்டாம். ரெண்டு காலையும் உடைச்சு போட்டானா அப்புறம் நான் எப்படி நடக்கிறது? ககனே, உன்னை பாக்குறதுக்காக யாரோ வந்திருக்காங்க பாரு. இவங்கள கவனி. யாருங்க அங்க? குடிங்க, குடிச்சுக்கிட்டே இருங்க. யாரா அங்க வாந்தி எடுத்தது? அண்ணா நல்ல வியாபாரம் போல. ஆதி விலை கொடுத்தா வியாபாரம் ஆகாம எப்படி? அந்த எலுமனை பார்த்தா நீங்க எல்லாரும் பயப்படுறீங்க. உங்களுக்கு அவனை பார்த்து பயமே இல்லையா? எனக்கு அவனை பார்த்தா பயமா இல்ல. அம்மாடி, ஆளை பார்த்து நீ எடை போட்டுறாத. லோக்கல்லயே தர லோக்கலு கச்சடா பார்ட்டி. ஹலோ, இந்த ஆளு இங்க இருந்து அனுப்புற வெப்பன் என்கிட்ட இருக்கு. ஹலோ ஹலோ, நான் லக்ஷ்மி பேசுறேன். எந்த லக்ஷ்மி? என்ன இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டீங்க? ஓ, பழைய லக்ஷ்மி. எந்த பழைய லக்ஷ்மி? இது கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு பொண்ணு. நைட்டு டியூட்டி முடிஞ்சு நம்ம கடையில வந்து சாப்பிடுவாங்க. ஆமாமா. நீ எதுக்கு நம்பர்ல கூப்பிடுற? எனக்கு சுத்தமா பிடிக்காது. வெச்சிரு வெச்சிரு வெச்சிரு. யூ ஆர் மிஸ்டேக்கன். புரிஞ்சது. நான் நீங்க நினைக்கிற லக்ஷ்மி இல்ல. நான் லக்ஷ்மி மேனன். எனக்கு ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல நீங்க ஹெல்ப் பண்ணீங்களே.
என்ன வண்டியில கூட கூட்டிட்டு வந்து விட்டீங்களே. ஓ ஓ ஓ ஓ ஓ அந்த லட்சுமியா? ககனபதி பொய்யா? சரி சொல்லு 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 சொல்லு, என்ன மேட்டர் சொல்லு. எனக்கு உங்களை பார்க்கணும், அதுவும் ரொம்ப அர்ஜென்ட்டா. என்ன அவ்வளவு அர்ஜென்ட் உங்களுக்கு? அத நான் சொல்றேன். இப்போ எங்க இருக்கீங்க? நான் சேலத்துல ஒரு ஹோட்டல்ல இருக்கேன். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இப்போ நம்ம மீட் பண்ணலாமா? மீட் பண்ணலாமே. எங்க வரணும்? சம்மர் பிரிட்ஜுக்கு. தோனா இப்பவே கிளம்புறேன். அடேங்கப்பா, மருதமலை முருகா, நான் பார்த்துட்டு இருக்க இந்த காட்சியெல்லாம் உண்மைதானா? இங்க என்னங்க பண்றீங்க? நாம 2 பேரும் மறுபடியும் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கனவுல கூட எதிர்பார்க்கல. எதுக்கு இங்க கூப்பிட்டீங்க? நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டா மாட்டேன்னு சொல்வீங்களா? என்ன விஷயம் தெரியாம எப்படிங்க சொல்றது? நீங்க சத்தியம் பண்ணாதான் என்னன்னு சொல்வேன். ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி நான் அந்த டைப்லாம் கிடையாது. என்ன டைப்? அதாவது இன்னும் கல்யாணம் ஆகாத கன்னி பையனா, அதுவும் இல்லாம வயசுக்கு வந்த பொண்ணுக்கு எப்படி நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறது? அதோட நான் அப்பாவை கேட்காம இந்த மாதிரி விஷயத்தை நான் செய்ய மாட்டேன். நாம அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சு நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா பெரியவங்க கேட்கறதுக்காக வரணும்ல. ஐயோ, நான் அந்த மாதிரி சொல்ல வரல. இல்லையா? இல்ல, நாம தான் தேவையில்லாம எதையும் யோசிச்சுட்டோம். நாம இல்ல, நீங்க. ஆமா ஆமா, அந்த கையை கொஞ்சம் காட்டுங்க. நான் சத்தியம் பண்றேன், நீங்க முதல்ல சொல்லுங்க. எங்களுக்கு இந்த சிட்டில ஒரு ஹோட்டல் இருக்கு. ரோட் சைடு ஹோட்டலா? இல்ல, 5 ஸ்டார் ஹோட்டல், ஹோட்டல் ராஜ் பேலஸ். அங்க எங்களோட பார ஒருத்தன் லீஸ்க்கு எடுத்துட்டான். அதுவும் உலகத்திலேயே இல்லாத ஒரு அக்ரிமெண்ட் போட்டு. ஓ, ஒருவேளை இவதான் உன்னிகிருஷ்ணனோட பொண்ணா இருக்குமோ? அவனோட பேரு தெரியும் 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 தெரியும். தெரியுமா? அவனுக்குன்னு கண்டிப்பா அது ஒரு பேர் இருக்கும்ல. ஒரு லோக்கலான பேர் தான். குமார். என்ன? அந்த ஆளோட பேரு குமார். குமார் குமார் இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் பேர் குமார்னு தான் இருக்கும். அவன் மூஞ்சும் அவனும் இஞ்சி தின்னு அவனை முன்ன பின்ன பாத்திருக்கீங்களா? பின்ன ஸ்டூபிட் பிளடி கண்ட்ரி வேஸ்ட் ஃபெலோ. அந்த ஆளை இப்ப திட்டறதை விட்டுட்டு முதல்ல வந்த விஷயத்தை சொல்லுங்களேன். கம் டு தி பாயிண்ட். அந்த ஆள் மனசுல ஏதோ வெச்சுக்கிட்டு எங்களை பழி வாங்க வந்திருக்கான். எங்க ஹோட்டலோட ஸ்டேட்டஸ் ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டு அதை நினைச்சா வெறுப்பா இருக்கு. இடியட். அவனை பத்தி வெளியே ரொம்ப கேள்விப்பட்டிருக்கீங்க போல. இவ்வளவு தூரம் அவனை வெறுக்கிறீங்க? அவன் கையில இருந்து அந்த அக்ரிமெண்ட்டை வாங்கிட்டு அவன் அங்கிருந்து அடிச்சு துரத்தணும். உங்களால மட்டும்தான் அது முடியும். எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? உண்மையை சொன்னா இது ரொம்ப தலைவலியான கேஸ் தான். அவன் அங்க இருந்து அடிச்சு துரத்தணும்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். சத்தியம்லாம் பண்ணிருக்கீங்க? இதுக்கு தான் எந்த பொண்ணும் சத்தியம் பண்ண மாட்டேன்னு சொன்னது. இப்போ நீங்க ஹெல்ப் பண்ணா நீங்க எதிர்பார்க்காத கிஃப்ட் உங்களுக்கு தருவேன். எதிர்பார்க்காத கிஃப்ட் கொடுத்து என்ன பிரயோஜனம்? எதிர்பார்க்கிற கிஃப்ட் கொடுக்கலாம்ல. நீங்க பயங்கர கில்லாடி. அப்படின்னா குமார்ன்ற யூஸ்லெஸ் நம்ம ஓரம் கட்டுறோம். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சந்திப்போம், கிஃப்ட்டை கை மாத்துறோம். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக். இல்ல 2 பேரும் ஹோட்டல்ல வேலை இல்லாம சில மாதிரி ஆயிட்டீங்க. செலந்தி வேலை கட்டதுக்கு முன்னாடி வேற வேலைக்கு போயிருங்க. வேற நல்ல ஹோட்டல் வேணா நான் சொல்றேன். முதல்ல இங்க வாடா. அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா நீங்க டேய், உன்னிகிருஷ்ணனுக்கு பொண்ணு இருக்காளா? இருக்கு, ஆனா நான் ட்ரை பண்ணல. ரவுண்ட் ஃபேஸ் அவளுக்கு? நான் மூஞ்சி மட்டும் பார்த்ததே இல்ல. கண்டிப்பா அவ்வளவுதான் இருக்கும், சந்தேகமே இல்ல. இவ்வளவு கத்திரை இவ்வளவு தூரம் நம்பி ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு முத்தம் கொடுத்து கோயம்புத்தூர்ல இருந்து இவ்வளவு சேஃபா கூட்டு வந்தேன். இவன் பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா முதல்ல மேய்ச்சி சாவடிச்சிருப்பேன். எனக்கு ஒண்ணும் புரியலையே. எப்பதான் புரிஞ்சிருக்கு? டேய், இங்க இருக்க பெரிய அடாவடி யாரு? நான் தானே. ஆமா. என்னையே அடிச்சு தோற சொல்லி என்கிட்டயே அவ ஹெல்ப் கேக்குறாடா. நான் யாரு? அவ அப்பனுக்கே அப்பல்ல. அவ ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் படிக்காத மொத்த பாடத்தையும் அவளுக்கு நான் ஒருத்தனா கத்து கொடுக்குறேன். நான் யாருன்னு அந்த அம்மாக்கு இன்னும் தெரியல. இந்த யானை ஏன் இப்படி கத்துது? இந்த யானைக்கார எங்க போனா? யானைக்கு குடிக்க டீயோ பஜ்ஜியோ ஏதாவது வாங்க போயிருப்பான்னு நினைக்கிறேன். அத கொஞ்சம் அவுத்து விடுறியா? ஏய், உன்னை இது ஏன் கட்டி என்னால அவுக்க முடியாது. இதுல நான் போய் ஏதாவது எதுக்கு தான் லைக் ஸ்டூபிட். ஓ அம்மாடி வேண்டாம். அந்த யானை பொல்லாத யானை. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. தயவு செஞ்சு அவுத்து விடாத. பிரச்சனையான போதுமா? ஐயோ ஐயோ, அம்மாடி கிட்ட போகாத. அது ஏதாவது பண்ணிட போகுது. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இங்க வராத. அப்படியே உதச்சிருவேன். நீங்க தேவையில்லாம அங்க போகாதீங்க. ஏன்னா அவளை கொண்டுடுச்சுனாக்கா நமக்கு வேலை கம்மி தானே.
என்ன ஒரு புத்தி உங்களுக்கு பெஸ்ட் டைம் சுக்கிரம் உச்சத்துல இருக்கு. நீ என்னடா பாகுபலியா பக்கெட் ஏறிற ஒரு பாத்து ஏறிடானா. ஆனா சாரோட சுக்கிர தசைய இந்த கண்டகசனி வந்து கெடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால எப்படி நினைக்கிறீங்க? என்ன பண்ற நீ? மரியாதையா பின்னாடி போ. வலது பக்கம் இடது பக்கம். அப்படியே மடைக்கு ஒரு அடி அடிச்சுன்னு வச்சுக்கோ. அவ்வளவுதான் பாத்துக்கோ. அட இதுக்கு என்ன சொன்னா புரியும் தெரியலையே. நான் இல்லாமா என்ன நடக்குது? என்ன சொன்னாலும் யானை பின்னாடி போக மாட்டேங்குது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? மாட்டிக்கிட்டோம். ரைட் யானை. ஆகே பீச்சே நீச்சே ஊப்பர். இந்த யானைக்கு என்ன சொன்னா ரிவர்ஸ் கீர் போடும்? யானை நம்மள பார்த்து வருது. ஏதாவது சொல்லுப்பா. இல்ல லெஃப்ட் ரைட்னு அது நம்மள புரட்டி போட்டுரு. ஏதாவது சொல்லு. யானை உனக்கு என்ன மதமா பிடிச்சிருக்கு? எதுக்கு முன்னாடி பார்த்து நடந்து வந்துட்டே இருக்க? வேகமா பின்னாடி போ, இல்ல காதை திருகி விட்டுருவோம். பாத்துக்கோ. அதுக்கு ஏதோ புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கண்ணடிச்சு காமிக்குது. என்ன பத்தி உனக்கு இன்னும் சரியா தெரியாது. மண்டையிலே ஓங்கி ஒரு கொட்டு கொட்டுன்னு வை. போ பின்னாடி போ. அட போயிருச்சு. இப்படி சொன்னா பின்னாடி போகணும் உனக்கு எப்படி தெரியும்? டேய் இந்த யானையோட ரிவர்ஸ் கியர் அத காதை திருடுவேன்னு சொன்னா அதுவே ரிவர்ஸ்ல போய் அமைதியா நிக்கன்றது இப்பதான் எனக்கு தெரியுது. அப்படியா? நான் யாரு? குமார் இல்ல. ககன்னா சும்மாவா? தேங்க் யூ. தேங்க் யூ. ககனோட தேங்க் யூ. நான் சொன்ன மாதிரி என்னோட வேலையை முடிச்சிட்டேன். மத்ததையும் சீக்கிரம் முடிச்சிடலாம். சந்தோஷம். உனக்கு ஒண்ணும் ஆகலையா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இவர் என்னோட ஃப்ரெண்ட் மிஸ்டர் ககன். வணக்கம். ஹலோ. அது சரி. இந்த ஹோட்டல காலி பண்ண வந்தவன் தான் உன் ஃப்ரெண்டா? இவன் தான் நம்ம பார லீஸுக்கு எடுத்த அந்த குமார். What foolishness you are talking? அம்மா லட்சுமி மேடம், அவங்ககிட்ட பேசி நேரத்தை வீணடிக்காதீங்க. நீங்க துரத்த சொன்ன குமாரன் நான் தான். நீங்க தேடி வந்த ககனன் நான் தான்.